ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணுன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். எல்லா வீட்லேயும் வந்துட்டு ஒரு ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு முதலத்த நாள் மிச்சமான சாப்பாடு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி செய்யறது, நம்ம டிஃப்ரென்ஸாக வேறு மாதிரி ஒரு தாளிச்ச சாப்பாடு எப்படி மாதிரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது மட்டும்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வடக்கல் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா போட்டணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா வெடிக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியமான ஃப்ரை ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு ஆயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஸோ ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. உப்பு போட மறந்துட்டு நீங்கள் உப்பு போட்டுருங்க. ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஐஸ் பிரியாணி எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நம்ம சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ.